ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இந்தியாவுக்கு போர் விமானங்களை கொடுக்குறதா அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. என்ன போர் விமானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா F-35 ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு கொடுக்குறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு F-35 ரக விமானம், இந்தியாவிற்கு F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 2 நாடுகளோட வர்த்தக பரிவர்த்தனையை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு போர் விமானம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன ரக போர் விமானம் பார்த்தோம்னாக்கா F-35 ரக போர் விமானம். இந்தியாவுக்கு F-35 ரக விமானம், இந்தியாவிற்கு F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 2 நாடுகளோட வர்த்தக பரிவர்த்தனையை 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தணும் அப்படின்ட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்க இருக்கிற அந்த போர் விமானம் என்ன ரக போர் விமானம்னு பார்த்தோம்னா F-35 ரக போர் விமானம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி 13 பார்த்தோம்னா 2 தினம் கடைபிடிக்கிறாங்க. ஒன்று உலக வானொலி தினம், இன்னொன்று தேசிய பெண்கள் தினம். பிப்ரவரி 13 உலக வானொலி தினம், பிப்ரவரி 13 தேசிய பெண்கள் தினம். பிப்ரவரி 13 பார்த்தோம்னா உலக வானொலி தினம் மற்றும் தேசிய பெண்கள் தினம் 2 தினம் கடைபிடிக்கப்படுது பிப்ரவரி 13. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிரிட்டனின் கௌரவ நைட்ஹுட் பட்டம் இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாடா குழும தலைவரான என் சந்திரசேகரன்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரிட்டனோட கௌரவ நைட்ஹுட் பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரனுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா பிரிட்டன் இந்தியா இடையே வணிக உறவுகளை மேம்படுத்துறதுல சிறப்பாக பணியாற்றியதற்காக த மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற பட்டத்தை அவங்களுக்கு பிரிட்டன் அரசு வழங்கியிருக்கு. பிரிட்டனின் கௌரவ நைட்ஹுட் பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாடா குழும தலைவரான என் சந்திரசேகரன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளி பேராசிரியர் ஏழுமலை. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர். இந்த போஸ்டிங்க்கு முதலாக ஒரு மாற்றுத்திறனாளியை போட்டிருக்காங்க. தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தோட ஆட்சிக்குழு உறுப்பினராக முதல் முறையாக ஒரு மாற்றுத்திறனாளியை இப்போ போட்டிருக்காங்க. அவங்க பேர் ஏழுமலை, மாற்றுத்திறனாளி பேராசிரியர் ஏழுமலை. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக இப்போ போட்டிருக்காங்க. சட்டத்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக ஒரு மாற்றுத்திறனாளியை நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் தான் மாற்றுத்திறனாளி பேராசிரியர் ஏழுமலை. அவங்க பேர் ஏழுமலை. முதல் முறை அந்த போஸ்டிங்க்கு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக ஒரு மாற்றுத்திறனாளியை நியமிச்சிருக்கிறது சட்டத்துறை வரலாற்றிலேயே முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஏழுமலை. மாற்றுத்திறனாளி பேராசிரியர் ஏழுமலை இவங்க யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர். முதலாக சட்டத்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மாற்றுத்திறனாளியை இப்போ தான் நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பேராசிரியர் ஏழுமலை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ககன்யான் திட்டத்தில் முதல் பயணமாக பல ஈக்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. ககன்யான் திட்டம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்கா இஸ்ரோவால் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் ககன்யான் திட்டம். இந்த திட்டத்தோட சோதனை ஓட்டமாக இப்போ ஃபஸ்ட்டு பல ஈக்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தும் பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க.
இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 ஆள் இல்லாத ராக்கெட் மூலம் சோதனை செய்ததுக்கு அப்புறம் 3வது ராக்கெட் ஆட்களை ஏற்றி செல்ல இருக்குது. இந்த திட்டம் பார்த்தோம்னா அடுத்த ஆண்டு செயல்படுத்த இருக்குது. மனிதர்களை ஏற்றி செல்கிற திட்டம் வந்து அடுத்த ஆண்டு செயல்படுத்த இருக்குது. அதோட முதல் ஆளில்லா சோதனை ராக்கெட் வந்து இந்த ஆண்டு வந்து செலுத்த இருக்காங்க, விண்ணில் வந்து செலுத்த இருக்காங்க. இந்த நிலையில் இந்த ஆள் இல்லாமல் செலுத்தக்கூடிய முதல் சோதனை ஓட்டத்தில் என்ன செலுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பல ஈக்களை விண்ணில் செலுத்துறதுக்கு சோதனை செய்யறதுக்கு இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்கு. ககன்யான்கிறது என்ன திட்டம்னு பார்த்தோம்னாக்கா மனிதர்களை விண்ணில் செலுத்தக்கூடிய திட்டம் தான் வந்து ககன்யான் திட்டம். இந்த திட்டம் வந்து இஸ்ரோவால் செயல்படுத்த இருக்குது. இதனுடைய சோதனை ஓட்டமாக முதல் சோதனை ஓட்டமாக பல ஈக்களை விண்ணில் அனுப்ப இருக்காங்க இஸ்ரோ. முதல் வந்து 2 சோதனை ஓட்டம் செய்கிறாங்க. முதல் ஆள் இல்லாமல் 2 சோதனை ஓட்டம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக வந்து ஆட்களை விண்ணில் செலுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆட்களை விண்ணில் செலுத்துகிற திட்டம் வந்து அடுத்த வருஷம் செய்ய இருக்காங்க. அதனுடைய சோதனை ஓட்டம் வந்து இந்த ஆண்டு நிகழ்த்த இருக்காங்க. அதோட முதல் சோதனை ஓட்டத்தில் பல ஈக்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டிருக்காங்க இஸ்ரோ. அடுத்த கண்ட்ரி பார்த்தோம்னாக்கா ஜவுளித்துறையில் இந்தியா, அதாவது உலகின் 6வது பெரிய ஜவுளி ஏற்றுமதியாளராக இருக்குது இந்தியா அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜவுளித்துறையில் இந்தியா வந்து முன்னேறி வருவதாகவும் பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காங்க. உலக அளவில் 6வது பெரிய ஜவுளி ஏற்றுமதியாளராக இந்தியா இருக்குது அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காங்க. ஜவுளித்துறையில் இந்தியா வந்து முன்னேறி வருவதாகவும் பிரதமர் மோடி வந்து கூறியிருக்காங்க. அடுத்த கண்ட்ரி பார்த்தோம்னா உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர். உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர், விண்வெளிக்கு அனுப்பப்படுற முதல் மாற்றுத்திறனாளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் மெக்ஃபால். உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் மெக்ஃபால். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக செல்வதற்கு ஜான் மெக்ஃபாலுக்கு ஐரோப்பிய விண்வெளி முகமை வந்து அனுமதி அளிச்சிருக்கு. உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் மெக்ஃபால். உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் மெக்ஃபால். அடுத்த கண்ட்ரி பார்த்தோம்னா புதிய வருமான வரி மசோதா உருவாக்க இருக்காங்க. அதை ஆய்வு செய்கிறதுக்கு 31 எம்பிக்கள் குழு 31 எம்பிக்கள் கொண்ட குழு வந்து ஒன்று அமைக்க இருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த 2 எம்பிக்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. புதிய வருமான வரி மசோதாவுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டதால் ஒடிசா மாநிலம் பாஜக எம்பி யாருன்னு பார்த்தோம்னா பைஜந்த் பாண்டா இவங்க தலைமையில் ஒரு தேர்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் பார்த்தோம்னாக்கா மொத்தம் 31 பேர். அதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த 2 எம்பிக்கள் இடம்பெற்றிருக்காங்க. யாராருன்னு பார்த்தோம்னா திமுக எம்பி கலாநிதி வீராசாமி மற்றும் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த். புதிய வருமான வரி மசோதாவை ஆய்வு செய்கிறதுக்கு 31 எம்பிக்கள் குழு கொண்ட ஒரு குழு வந்து 31 எம்பிக்கள் கொண்ட ஒரு குழு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த 2 எம்பிக்கள் இடம்பெற்றிருக்காங்க. யாராருன்னு பார்த்தோம்னாக்கா திமுக எம்பி கலாநிதி வீராசாமி மற்றும் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பிரிக்ஸ் வருடாந்திர உச்சி மாநாடு. இது ரொம்ப 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 முக்கியமான கரண்ட் அஃபேர். வருடாந்திர உச்சி மாநாடு, பிரிக்ஸோட வருடாந்திர உச்சி மாநாடு இப்போ நடக்க இருக்கிறது பார்த்தோம்னா 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா பிரேசில் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடக்க இருக்கு. எப்போ நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஜூலை 6-7 தேதிகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்போட வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற இருக்கு. இப்போ நடக்க இருக்கிறது பார்த்தோம்னாக்கா 17வது மாநாடு. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ. போன வருஷம் 16வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்கா ரஷ்யாவின் கசான் நகரத்தில் நடந்துச்சு. இந்த 17வது மாநாட்டோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகளாவிய தெற்கு. 17வது மாநாட்டின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகளாவிய தெற்கு. உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகளாவிய தெற்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா உலகளாவிய தெற்கில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமை மற்றும் பரஸ்பர வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்குது. இப்போ 17வது உச்சி மாநாடோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா உள்ளடக்கிய மற்றும் நிலையான
உலகளாவிய தெற்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, உலகளாவிய தெற்கில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமை மற்றும் பரஸ்பர வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்குது. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ. 17வது மாநாடு பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ. 16வது மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவின் கசான் நகரத்தில் நடந்திருக்கு. இந்த 17வது மாநாட்டோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகளாவிய தெற்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைங்கிற விருதை வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனுபாகர் வந்து பெற்றிருக்காங்க. பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைங்கிற விருதை துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனுபாகர் வந்து பெற்றிருக்காங்க. பிபிசியோட சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைங்கிற விருதை துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனுபாகர் பெற்றிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனுபாகருக்கு அளிக்கப்பட்டிருக்கு. பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனுபாகருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்கள் இந்த பட்டியலில் 2வது இடத்துல நம்ம இந்தியாவின் ரிலையன்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்கள்ங்கிற பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் வந்து 2வது இடம் பிடிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்களின் பட்டியலை ஃபியூச்சர் பிராண்ட் குறியீட்டில் இந்தியாவின் மதிப்பு மிக்க நிறுவனமான ரிலையன்ஸ் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் சாம்சங் வந்து முதலிடம். தென்கொரியாவின் சாம்சங் வந்து முதலிடம். 2வது இடத்துல தான் நம்ம இந்தியாவின் ரிலையன்ஸ். 3வது இடத்துல ஆப்பிள். 4வது இடத்துல நைக்கி. 5வது இடத்துல வால்ட் டிஸ்னி. 6வது இடத்துல நெட்ஃப்ளிக்ஸ். 7வது இடத்துல மைக்ரோசாஃப்ட். 8வது இடத்துல இன்டெல். 9வது இடத்துல டொயோட்டோ. 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்கள்ங்கிற பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் வந்து 2வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் பார்த்தோம்னாக்கா, முதல் இடத்துல வந்து சாம்சங், தென்கொரியாவின் சாம்சங். 2வது இடத்துல நம்ம இந்தியாவின் ரிலையன்ஸ். 3வது இடத்துல ஆப்பிள். 4வது இடத்துல நைக்கி. 5வது இடத்துல வால்ட் டிஸ்னி. 6வது இடத்துல நெட்ஃப்ளிக்ஸ். 7வது இடத்துல மைக்ரோசாஃப்ட். 8வது இடத்துல இன்டெல். 9வது இடத்துல டொயோட்டோ. 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்கள்ங்கிற பட்டியலில் நம்ம இந்தியாவின் ரிலையன்ஸ் வந்து 2வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமாருங்கிறவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமாருங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமாருங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னாக்கா 2029 ஜனவரி 26 வரை தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பாங்க. 2029 ஜனவரி 26 வரை தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்த ராஜீவ்குமார் அவங்களுடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து தான் வந்து இவங்க வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து தேர்தல் ஆணையராக இருந்தவங்க இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக ஆயிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ராஜீவ்குமார். அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ராஜீவ்குமாருக்கு பதிலாக இப்போ ஞானேஷ் குமாருங்கிறவங்க தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க போஸ்டிங்கில் வந்து இப்போ யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா விவேக் ஜோஷி. அடுத்த கரண்ட் அஃபேர் சொல்கிறேன். 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமாருங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் வந்து பதவியேற்றிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ராஜீவ்குமார். தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ்குமார் அவங்களுடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததையொட்டி இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து எந்த ஆண்டு வரை போஸ்டிங்கில் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா 2029 ஜனவரி 26 வரை தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ராஜீவ்குமார். அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ஞானேஷ் குமாருங்கிறவங்க தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, புதிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமாருங்கிறவங்க தேர்தல் ஆணையராக இருந்தவங்க தான் தலைமை தேர்தல் ஆணையராக பதவி பெற்றிருக்காங்க. அவங்க இருந்த போஸ்டிங் வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா விவேக் ஜோஷி. தேர்தல் ஆணையராக
விவேக் ஜோஷிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. புதிய தேர்தல் ஆணையராக ஹரியானாவைச் சேர்ந்த விவேக் ஜோஷி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறதா சட்ட அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கு. தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ்குமார் வந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தேர்தல் ஆணையராக இருந்த ஞானேஷ்குமார் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து விவேக் ஜோஷிங்கிறவங்க தேர்தல் ஆணையராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரும் மற்ற 2 தேர்தல் ஆணையர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷிங்கிறவங்க தான் இப்போ தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவங்க. புதிய தேர்தல் ஆணையராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா விவேக் ஜோஷி. அதுவே தலைமை தேர்தல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஞானேஷ்குமார். அடுத்த கரண்ட் அஃபேர் பற்றி பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் ஜொன்னகிரிங்கிற பகுதியில் அமைக்க இருக்காங்க. இந்தியாவில் முதலாக ஆந்திராவில் தனியார் தங்கச் சுரங்கம் அமைகிறது. இதன் மூலம் வருஷத்துக்கு பார்த்தோம்னா 750 கிலோ தங்கம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தின் ஜொன்னகிரிங்கிற பகுதியில் இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் எந்த மாநிலத்தில் அமைக்க இருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மேட் இன் ரஷ்யாங்கிற திருவிழா எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா அபுதாபி. மேட் இன் ரஷ்யாங்கிற திருவிழா அபுதாபியில் நடக்க இருக்கு. அபுதாபி. அடுத்த கடைசி கரண்ட் அஃபேர் அரசு பள்ளிகளில் உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதம் எங்கே கொண்டு வர உத்தரவிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில். அரசு பள்ளிகளில் உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதம் எங்கே கொண்டு வர இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் அரசு பள்ளிகளில் 3வது மொழிப்பாடமாக உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை பயிற்றுவிக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. உருதுக்கு பதிலாக 3வது லாங்குவேஜாக உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை பயிற்றுவிக்குமாறு ஸ்கூல்ஸ்லாம் அரசு பள்ளிகளில் உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை கற்பிக்குமாறு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில். அதுவும் இது வந்து 3வது லாங்குவேஜாக 3வது மொழிப்பாடமாக உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை பயிற்றுவிக்குமாறு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில். ஒரு தடவை ரீகால் பண்ணிவிடுவோம். அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு விமானத்தை தரதாக சொல்லியிருக்காங்க. என்ன ரக விமானம்னு பார்த்தோம்னா F-35 ரக போர் விமானங்கள் கொடுக்கறதுக்கு இந்தியாவுக்கு கொடுக்கறதா அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா February 13 வந்து 2 தினங்கள் கடைபிடிக்கப்படுது. ஒன்று உலக வானொலி தினம், இன்னொன்று தேசிய பெண்கள் தினம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிரிட்டனின் கௌரவ நைட்குட் பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாடா குழும தலைவரான என் சந்திரசேகரனுங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரிட்டனின் கௌரவ நைட்குட் பட்டம் டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளி பேராசிரியர் ஏழுமலை இவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. சட்டத்துறை வரலாற்றிலேயே ஒரு மாற்றுத்திறனாளியை தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக நியமிக்கப்படுறது இதுதான் வந்து முதல் முறை. தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பேராசிரியர் ஏழுமலை. இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ககன்யான் திட்டத்தின் முதல் பயணத்தில் பல ஈக்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்காங்க. ககன்யான் திட்டத்தின் சோதனை ஓட்டமான முதல் சோதனை ஓட்டத்தில் பல ஈக்களை விண்ணில் அனுப்புறதுக்கு இஸ்ரோ வந்து ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க. ககன்யான்கிறது விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் வந்து இஸ்ரோவால் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் வந்து ககன்யான் திட்டம். இந்த திட்டம் வந்து முதல் 2 சோதனை ஓட்டம் மனிதர்கள் இல்லாமல் நடத்திட்டு மறுபடியும் 3வது சோதனை ஓட்டம் தான் வந்து மனிதர்களை வச்சு அனுப்ப இருக்காங்க. இந்த மனிதர்களை வச்சு அனுப்பக்கூடிய ஓட்டம் வந்து அடுத்த வருஷம் செயல்படுத்த இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னாக்கா மனிதர்கள் இல்லாத சோதனை ஓட்டம் நிகழ்த்த இருக்காங்க. அதன்படி இப்போ முதல் சோதனை ஓட்டம் நிகழ்த்த இருக்காங்க. அதில் வந்து எதை வச்சு அனுப்புகிறதா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பல ஈக்களை வச்சு அனுப்ப வந்து திட்டம் தீட்டியிருக்காங்க. ககன்யான் முதல் சோதனை ஓட்டத்தில் பல ஈக்களை வைத்து சோதனை ஓட்டம் நிகழ்த்த திட்டமிட்டிருக்காங்க இஸ்ரோ.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் ஜவுளி ஏற்றுமதியில் நம்ம இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்கிறதா பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஜவுளித்துறையில் வந்து இன்னும் முன்னேறி வருவதாகவும் பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. உலகின் ஜவுளி ஏற்றுமதியாளரில் இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜான் மெக்ஃபால். உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் மெக்ஃபால். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா புதிய வருமான வரி மசோதா இப்போ கொண்டு வர இருக்காங்க. அதை ஆய்வு செய்கிறதுக்கு 31 எம்பிக்கள் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்க இருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த 2 எம்பிக்கள் இடம்பெற்றிருக்காங்க. யாராருன்னு பார்த்தோம்னாக்கா திமுக எம்பி கலாநிதி வீராசாமியும் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த், இவங்க 2 பேரும் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமானது. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் ஜூலை மாதம் 6-7 தேதிகளில் நடக்க இருக்குது. இது வந்து வருடாந்திர உச்சி மாநாடு. 17வது உச்சி மாநாடு வந்து பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடக்க இருக்குது. போன வருஷம் 16வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவின் கசான் நகரில் நடந்திருக்கு. இந்த 17வது மாநாட்டோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகளாவிய தெற்குங்கிறது தான் இந்த 17வது மாநாட்டோட குறிக்கோள். 17வது மாநாட்டோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகளாவிய தெற்கு. 17வது உச்சி மாநாடு பிரிக்ஸின் உச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிபிசியோட சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைங்கிற விருதை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனு பாகர். பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைங்கிற விருது வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனு பாகருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்கள்ங்கிற பட்டியலில் நம்ம இந்தியாவோட ரிலையன்ஸ் வந்து 2வது இடம் பிடிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்கள்ங்கிற பட்டியலில் நம்ம இந்தியாவின் ரிலையன்ஸ் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் முதலிடத்துல தென்கொரியாவின் சாம்சங், 2வது இடத்துல இந்தியாவின் ரிலையன்ஸ், 3வது இடத்துல ஆப்பிள், 4வது இடத்துல நைக்கி, 5வது இடத்துல வால்ட் டிஸ்னி, 6வது இடத்துல நெட்ஃப்ளிக்ஸ், 7வது இடத்துல மைக்ரோசாஃப்ட், 8வது இடத்துல இன்டெல், 9வது இடத்துல டொயோட்டோ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாருங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாருங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இந்த ராஜீவ்குமாருங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுனால ஞானேஷ்குமாருங்கிறவங்க நியமித்து இப்போ பதவியும் ஏற்றுட்டாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஞானேஷ்குமார் அவங்க வந்து பதவி வைத்த தேர்தல் ஆணையர் அந்த போஸ்டிங்க்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா விவேக் ஜோஷி. புதிய தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தேர்தல் ஆணையத்தில் பார்த்தோம்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அதன்படி இப்போ வந்து தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஞானேஷ்குமார். 2 தேர்தல் ஆணையர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தின் ஜொன்னகிரிங்கிற பகுதியில் இதன் மூலம் வருடத்திற்கு 750 கிலோ தங்கம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மேட் இன் ரஷ்யாங்கிற திருவிழா எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா அபுதாபி. மேட் இன் ரஷ்யாங்கிற திருவிழா அபுதாபியில் நடக்க இருக்குது. அடுத்த கடைசி கரண்ட் அஃபேர் அரசு பள்ளிகளில் 3வது பயிற்சி மொழியாக உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை பயிற்றுவிக்குமாறு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாநிலத்தில். அரசு பள்ளிகளில் உருதுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை பயிற்றுவிக்குமாறு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில். தேங்க்யூ.